ஆசை. ஏன்னா வில்லன்களுக்காக ஜோக்கர், ரிட்லர், பெங்குவின், ஐ மீன் வில்லன் தான் ஒரு படத்துக்கு வந்து கொண்டு போக முடியும். ரைட், இன்னைக்கு வரைக்கும் நான் கில்லி வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்குறது பிரகாஷ் சார் இருக்காங்க. ரைட், எனக்கு வந்து துப்பாக்கி படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஹிந்தி வில்லனுக்காக. ரைட், இப்போ தனி ஒருவன் படம் திருப்பி திருப்பி பார்க்கறது வந்து அரவிந்த் சாமி சாருக்காக தான். ஸோ எனக்கு வந்து வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் நிற்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் வந்து ரொம்ப கிளியர், வில்லனுக்காக தான் நான் உள்ளே வரேன் அப்படின்னு நான் வந்து. ஆனால் எனக்கு இங்கே வர்றதுக்கு வழி தெரியாது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவர் சுலபம் கிடையாது இல்லையா. 2 வருஷம் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தேன். எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து கோவிட் டைமில் எல்லா ஆக்ட்ரஸும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூமில் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தா இன்டர்வியூவாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் 2 வருஷம். இது இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டு 1 வருஷம் தேடினேன். அப்போ தான் அஷ்ரஃப் சார் வந்தார். ஓகே, அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வந்தாங்க. சார் படம் நம்ம 1 கோடியில் எடுத்துடலாம் சார், 1.5 கோடியில் எடுத்துடலாம் சார், நீங்கள் 1 கோடி போடுங்க, உங்களுக்கு 50% ஷேர் சார், படம் ஹிட் ஆயிரும் சார். எல்லாரும் வருஷம் கட்டிட்டு வந்தாங்க ஏமாத்துறதுக்கு. அவங்க எல்லாரையும் தேடி பொறுக்கி போட்டு கடைசியில் அஷ்ரஃப் கிட்ட வந்து சொன்னேன். அங்கேருந்து படம் எடுத்து 2 வருஷம் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் செஞ்சோம். ஏன்னா எனக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பிஸ்னஸ் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்காங்க, சேல்ஸ் இருக்குது, ஒரு ஃபுட்பால் அகாடமி நடத்துகிறேன், கோச்சிங் கம்பெனி நடத்துகிறேன், நான் வந்து ஒரு ஆத்தர், நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர், வெளியூருக்கெலாம் போய் பேசிட்டு வருவேன். இந்த கேப்புக்கு நடுவில் அந்த பேஷனை செஞ்சு எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். படம் வந்து ஒரு நார்மல் படம் எடுத்தாலே வந்து 5 கோடி ஆகும் சார், 6 கோடி ஆகும் சார் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, நல்லா கரெக்டாக பிளான் பண்ணால் வந்து அதை பாதியில் கூட நல்ல படம் எடுக்கலாம். எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டே படம் தான். ஸோ எனக்கு வந்து நல்ல படம் கொடுக்கணும். நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது எங்களோட தாத்தாவோட பேரில். எனக்கு வந்து படம் நல்ல படம் கொடுக்கணும். இந்த படத்தில் கூட நான் ரொம்ப கிளியர், என் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 2 விஷயம் ஒன்று நடக்கணும். ஆபாச காட்சிகள் இருக்கக்கூடாது, லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் எடுக்கணும். தேவைப்படாமல் வந்து ஒரு லேடியை வந்து ஆபாசமாக காட்டுறது எனக்கு பிடிக்காது. ஃபேமிலியாக படத்துக்கு வரணும். ஒரு பிள்ளையோட கண்ணை மூடிட்டு படத்தை பார்க்க சொல்லக்கூடாது. படத்துக்குலாம் போனால் பிள்ளையோட கண்ணை மூடிடுவாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ நான் அஷ்ரஃப் கூட உட்காரும்போது கதை கேட்கும்போது நேராக சொன்னேன், எனக்கு கதை நல்லா இருக்குது, இதோட டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன. நான் அப்படி தான் வந்து படத்தை கேட்பேன். டீசர் என்ன, ட்ரெய்லர் என்ன, அதோட கட் எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் எப்படி எடுக்கிறீங்க நான் பார்த்துறேன். அப்புறம் 2 மணி நேரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை கிரைம் த்ரில்லர் ஜான்ரால சொல்ல முடியும்னு எடுத்த முதல் அட்டெம்ப்ட். இந்த மாதிரி யாரும் எடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ரொம்ப படம் பார்ப்பேன், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், கொரியன், ஜப்பனீஸ், கேளுங்க நான் சொல்லுவேன் படத்தை பற்றி. ஸோ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதனால் எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன எங்கெங்கே போனால் எந்தெந்த ஊரில் என்னென்ன படம் ஓடுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து நான் யோசிக்கும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு என்ன கொடுக்கணும், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன மாதிரி டீம் இருக்கணும், அந்த மாதிரி. இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறது கூட நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்த்து என்ன காமெண்ட்ஸ் இருக்கோ அதை திருப்பி ரீஎடிட் பண்ணி பர்ஃபெக்ட் வெர்ஷனாக தான் நான் வெளியே கொண்டு வரேன். அது வரைக்கும் நான் விடவே இல்லை. இந்த படத்தை நாங்கள் 2023 ஜூனில் முடித்தோம். ஃபைனல் காப்பி 2023 டிசம்பரில் இருந்துச்சு. ஆனால் நான் 1 வருஷம் எடிட் பண்ணியிருக்கேன் படத்தை. எனக்கு வர அந்த பர்ஃபெக்ட் வர வரைக்கும் நான் எடிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அது என்னோட ப்ரொடக்ஷன் சொல்கிறத விட எனக்கு நல்ல படம் கொடுக்கணும். ஸோ அந்த படத்துக்கு வந்து நான் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போகிறது வந்து என்னோட பார்ட்னர் ஷெண்டி சாருக்கு. நான் வந்து யாருமே தெரியாமல் சென்னைக்கு வந்தேன், எனக்கு யாருமே தெரியாது. பூர்வீகம் அம்மா வந்து திருச்சி, ஆனால் அம்மா வந்து 18 வயசில் சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. எங்கள் ஃபேமிலி இருக்குது, ஆனால் நான் இண்டஸ்ட்ரியில் யாரையும் தெரியாது. ஆனால் எனக்கு வந்து யாரையும் தெரியாமல் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சாரு, ஷெண்டி சார். அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை. ரைட், அப்புறம் வந்து தனியாக உட்காந்துருக்காங்க பிரியா அக்கா, எந்த ஸ்டேஜ்லையும் பார்க்க முடியாது, ஷெண்டி சாரோட ஒய்ஃப். அவங்க தான் கட் அண்ட் ரைட். எனக்கு இப்படி எனக்கு அக்கா இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டாங்க. இப்படி பண்ணி இவ்வளோ செலவு பண்ணாத, இப்படி தான் கரெக்டாக போகணும் அப்படின்னு கூட நின்று கடைசி வரைக்கும். நான் சிங்கப்பூரில் இருந்தாலும் ஷெண்டி சார் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காசி சார் தனியாக உட்காந்துருக்காரு. ரைட்,
நான் படம் எடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே இதுதான் பட்ஜெட்னு சொன்னோடனே கரெக்டாக உட்காந்து செஞ்சு கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் மீடியா மைண்ட்ஸ் செந்தில் சார். இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து எனக்கு சின்ன படம் பெரிய படம் டிஃப்ரென்ஸ் பார்க்க தெரியாது. நல்ல படம் இல்லை, இவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த படத்தை வந்து ஒரு போஸ்டராக இருக்கட்டும், கமிங் சூன் போஸ்டர்லேருந்து இப்போ வரைக்கும் டீசர்லேருந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரைட், சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் இந்த நியூஸ் இந்த படம் இப்படி வருதுன்னு தெரியுது. அதுக்கு காரணம் வந்து செந்தில் சார் ஃப்ரம் மீடியா மைண்ட்ஸ் இங்க். இவங்கெல்லாம் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் அதுவாக அமைஞ்சிச்சு எனக்கு, காட்ஸ் பிளெஸிங். அதுக்கப்புறம் அஷ்ரப் சார், ரைட், என்ன சொன்னாரோ அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்டு மாறாமல், தரம் மாறாமல். மற்றவங்களாம் அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. அரவிந்த், விஷால், அருண், இவங்க எல்லாருக்கும் நான் தனியாக சொல்ல ஆசைப்படல. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து வெற்றிக்கும் ஷில்பா, தம்பி ரம்யாஸுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைமராக இருந்தாலும் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ரைட். தம்பி ராமையா சார் கூட வந்து எனக்கு நிறைய சீன் கிடையாது, ஆனால் எனக்கு ஒவ்வொரு டைமும் இருந்து சொல்லி கொடுத்துட்டு போனார். ஷில்பா கூட வந்து எனக்கு சீன்ஸ் இருந்துச்சு, சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதனால எங்களுக்கு ஈஸியாக சிங்க் ஆகிடுச்சு. வெற்றி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் அவர் கூட தான். ஓகே, எப்படி கரெக்டாக வந்து அந்த மீட்ரு கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இனிமேல் வந்து ஆல் லெஃப்ட் யால், ரைட். நீங்கள் நினச்சிங்கன்னா தூக்கி விடலாம், ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நல்ல குவாலிட்டியான படம் எடுக்க நாங்கள் ரெடி. நீங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம், எடுத்து கொடுத்தேன். ஸோ தேங்க்யூ. ஆகஸ்ட் 1 படத்தை பாருங்கள். இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நிக்கில் சார் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தான் பார்க்குறேன் அவரை ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் நான் வந்து எப்போ சிங்கப்பூரில் எனிதிங் நான் வீடியோ தொட்டேன்னா ஒரு ஆக்ட்ரஸோட காடி கதை திறந்தோன்னே அடுத்த சீன் இவர் தான் இருப்பார். ஸோ எனக்கு இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும், பேர் அப்போ தெரியாது. இன்னைக்கு தான் பார்த்தேன். இப்போ கரெக்டாக வராரு, இங்கே போங்க அங்கே போங்க, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஏன் அவர் வந்து இவர் பாப்புலர்னு எனக்கு தெரியும். ஸோ இவரும் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அறிமுகம் இல்லை இருந்தாலும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய படம் சேர்த்து செய்ய போகிறோம், அதனால தேங்க்யூ சார். ஓகே, அண்ட் யாராவது விட்டுட்டேனா சார்? ஓகே, ஸோ தேங்க்யூ. நான் வந்து ஸ்டேஜை வந்து நான் நம்ம ஹீரோ சாருக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக நாயகன் வெற்றி, அதனைத் தொடர்ந்து கொஸ்டின் ஆன்சர். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எவ்ரி டைம் நான் இங்கே வந்து நிற்கும்போது எவ்ரி டைம் ஐ கெட் ஸ்கேர்ட். ஸோ டுடே நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்குன்னு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டு த மீடியா, ப்ரெஸ், எல்லாருக்குமே. அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹாவ் டு சே தட். Because initially when I came to the industry, தமிழ் தெரியாது, ஆக்டிங் வராது, அண்ட் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கேன். பட் எதுவுமே கண்டுக்காம இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹவு டு ஐ சே, டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இங்கே காளி அண்ட் இஸ்பேர் ராஜா எதிராணி, சிங்கப்பெண்ணை, அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட. ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர். அண்ட் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேறு வேறு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். So firstly, thank you Ashraf for believing in me. And படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. And I want to welcome Mahesh to the industry, to a beautiful industry. So as an actor and a producer. So August 1st இந்த thriller movie release ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் பாருங்க, enjoy பண்ணுங்க.